என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டண்டான 3 மார்க்ஸ் ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இன் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன், இது என்ன டிஸ்ட்ரிபியூஷன் பாருங்கள், பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் இஸ் 10 கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ்னால் என்னோட வேல்யூ வந்து கொடுத்துட்டாங்க, என்னோட வேல்யூ வந்து 10. சரிங்களா? ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்கலாங்களா? இப்போ கிவன் பாருங்கள், கிவன் நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ், அப்போ n = 10 ட்ரையல்ஸ், அப்போ n = 10 ஃபஸ்ட் எழுதிக்கலாம். அடுத்து பாருங்கள், மீன் கொடுத்துட்டாங்க, மீனோட வேல்யூ வந்து 12 கொடுத்துருக்குறாங்க. அதாவது பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் மீனை வந்து நம்ம என்னென்னு எழுதுவோம்னா என்பின்னு எழுதுவோம். மீன் = NP. அப்போ என்பியோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 12. சமி புரியுதுங்களா? நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸை வந்து என்னென்னு எடுத்துருக்கோம், என்னோட வேல்யூ 10. மீன் வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் என்பின்னு எழுதுவோம். என்பியோட வேல்யூ 12 கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு இட் இஸ் பாசிபிள்னு சொல்லி நம்மளை கேட்டிருக்காங்க. இது பாசிபிளான்னு ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு பி வேல்யூ ஃபஸ்ட்டு வந்து கண்டுபிடிக்கணும். பி வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம்னா, மீன் இருக்குது பார்த்தீங்களா, NP/N. இந்த என்பியை என்னால் வந்து ஃபஸ்ட்டு நம்ம டிவைட் பண்ணலாம். என்பியோட வேல்யூ பாருங்கள் 12 டிவைடட் பை என்னோட வேல்யூ பாருங்கள் 10. ஏன் சார் NP/N போகிறோம்னு சொல்லிட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து பியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதனால் வந்து என்னென்னா பி வந்து நியூமரேட்டரில் வர மாதிரி கொடுத்துக்கிறோம். NP/N. சரி புரியுதுங்களா? என்பியோட வேல்யூ 12, என்னோட வேல்யூ வந்து 10 கொடுத்தாச்சு. இப்போ இதில் பாருங்கள், n கேன்சல் பண்ணிடலாங்களா? அப்போ n கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்னு பாருங்கள், P = 12/10 வருங்களா? இப்போ 12/10ங்கிறத வந்து இது வந்து கால்குலேட்டர் அடிங்க பார்க்கலாம். 12/10 அடிச்சிங்கன்னா ஆன்சரில் வரும் 1.2 வருதுங்களா? அப்போ பியோட வேல்யூ என்ன வருது? 1.2 வருது. சாமி புரியுதுங்களா? இந்த 1.2ங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் 1 விட பெருசு. கரெக்டாக சாமி? இப்போது நம்ம என்ன ப்ராபபிலிட்டியில் படிச்சிருக்கோம்னா, சின்ஸ் P + Q = 1 தான் படிச்சிருக்கோம். கரெக்டுங்களா? பியும் கியூவும் ஆட் பண்ண ஆன்சர் வந்து 1 தான் வரணும். இதை வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்குது. கரெக்டுங்களா சாமி? ஆனால் இங்கே பியோட வேல்யூ என்ன வந்துருச்சு? பியோட வேல்யூவே வந்து 1.2 வந்துருச்சு. 1 விட பெருசாக வந்து போகக்கூடாது. பியும் கியூவும் ஆட் பண்ணலாம், ஆன்சர் 1 தான் வரணும். ஆனால் வந்து இது வந்து 1 தாண்டி போனதுனால இது பாசிபிளான்னு ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க. நம்ம இங்கே என்ன எழுதணும்? தேர்ஃபோர் இட் இஸ் நாட் பாசிபிள் எழுதலாம், அல்லது இட் இஸ் இம்பாசிபிள். ரெண்டுமே கரெக்டு தான் சாமி. இட் இஸ் நாட் பாசிபிள் எழுதினாலும் கரெக்டு, இல்லைனா இட் இஸ் இம்பாசிபிள் எழுதினாலும் கரெக்டு. சாமி புரிஞ்சுங்களா? பியோட வேல்யூ கியூயோட வேல்யூ ரெண்டையும் ஆட் பண்ணால் = 1 வரணும். கரெக்டுங்களா சாமி? இங்கே வந்து பியோட வேல்யூ வந்து 1 விட ஜாஸ்தி போனதுனால இட் இஸ் இம்பாசிபிள் எழுதிட்டோம். புரியுதுங்களா? இது ஒரு 3 மார்க்ஸ் கொஸ்டின். அடுத்து பாருங்கள், இன்னொரு கொஸ்டின் பாருங்கள். இனிய பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லி கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனை ஷார்ட் ஃபார்மாக B.Dன்னு எழுதிக்கிறேன். இப்போ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு கிவன் டேட்டா எழுதலாம். கிவன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், என்னோட வேல்யூ 9 கொடுத்துருக்காங்க. n = 9. n வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க, என்னோட வேல்யூ 9. அடுத்து பாருங்கள், பியோட வேல்யூ 1/3ன்னு கொடுத்துட்டாங்க. நல்லா கவனிச்சாமி, என்னோட வேல்யூ 9 கொடுத்துட்டாங்க, பியோட வேல்யூ 1/3 கொடுத்துட்டு வேரியன்ஸ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் வேரியன்ஸ் வந்து என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ வேரியன்ஸோட வந்து ஃபார்முலா ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். வேரியன்ஸோட ஃபார்முலா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் NPQ, இதை வந்து வேரியன்ஸோட ஃபார்முலா. சாமி புரியுதுங்களா? வேரியன்ஸோட ஃபார்முலா சொல்லுங்கள் பார்க்கலாம். பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் NPQ. இப்போது நம்மளுக்கு வேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா NPQ 3 வேல்யூ வேணும். இதில் என்னோட வேல்யூ வந்து கிவன் டேட்டாவில் கொடுத்துட்டாங்க, பியோட வேல்யூ கிவன் டேட்டாவில் கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு எந்த வேல்யூ தெரியாது? Q வேல்யூ தெரியாது. இப்போ Q கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா, பியும் Q ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்? 1 வரும். P + Q = 1. இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில். இப்போ இதை வச்சுட்டு நம்மளுக்கு எது வேணுமோ நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்மளுக்கு Q தானே வேணுங்க. கரெக்டுங்களா? இப்போ நம்மளுக்கு Q வேல்யூ தானே தெரியாத சாமி. அதனால Q வந்து இங்கே வச்சுக்கோங்க. Q இங்கே வச்சுட்டோம்னா Q = ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது? 1 இருக்குங்களா? வச்சுட்டு இந்த +P வந்து இங்கே வரும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்? -P மாறுங்களா? அப்போ Q = 1 - P. அப்போ இந்த இடத்துல என்ன எழுதலாம்? Q = 1 - Pக்கு பதிலாக என்ன எழுதலாம்னு பாருங்கள், 1/3ன்னு எழுதலாங்களா? எழுதிட்டு இப்போ கால்குலேட்டர் எடுத்துகிட்டு பாருங்கள், 1 - ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 1/3 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி P = அமுத்துங்க. பாயிண்டில் வருது 0.66ன்னு வருது. இப்போ ஷிஃப்ட் அமுத்தி AB/Cங்கிற பட்டன் அமுத்திங்கன்னா 2/3ன்னு வந்துடும். சாமி புரியுதுங்களா சாமி? Qவோட ஆன்சர் வந்து 2/3. இப்போ நம்மளுக்கு என்னோட வேல்யூ தெரியும், பியோட வேல்யூ தெரியும், கியூவோட வேல்யூ தெரியும். இப்போ நம்ம வேரியன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டாக சாமி? இப்போ வேரியன்ஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு புரியிருக்காங்க. இன்னொரு டைம் ஃபார்முலா எழுதுறேன். NPQ = என்னோட வேல்யூ பாருங்கள், என்னோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? என்னோட வேல்யூ வந்து 9. என்னுக்கு போல் 9 கொடுத்துக்கலாம். அடுத்து பியோட வேல்யூ பாருங்கள் 1/3 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 1/3 கொடுங்க சாமி. அடுத்து கியூவோட வேல்யூ பாருங்கள் 2/3. கரெக்டுங்களா? இப்போ இது எல்லாத்தையும் அப்படியே கால்குலேட்டர் டைப் பண்ணுங்க பார்க்கலாம். 9 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 1/3 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுங்க.
அடுத்து ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 2/3 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி இப்போ ஈக்குவல் வந்து ஆன்சர் வந்து பாருங்கள் 2. அப்போ வேரியன்ஸோட ஆன்சர் வந்து பாருங்கள் 2. சாமி புரியுதுங்களா சாமி? வேரியன்ஸோட ஆன்சர் வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் இந்த கொடுத்தக்கூடிய ப்ராப்ளத்துக்கு 2. பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக புரியும். இந்த 2 கொஸ்டினுமே வந்து 3 மார்க்ஸ் கொஸ்டின்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து கேட்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சரவணகுமார் மேக்ஸுங்கிற நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.